எய்த்து கொஸ்டின் கோபி அண்ட் கோ அப்படின்ட்டு ஒரு கம்பெனி 2 ப்ராடக்ட் ஆல்ஃபா பீட்டா அப்படின்ட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. 2 சேல்ஸ் டிவிஷன் நார்த் அண்ட் சவுத் அப்படின்ட்டு இருக்கு. ஸோ பட்ஜெட்டு ஃபார் 2006 வந்து கொடுத்துருக்காங்க. 31 டிசம்பர் 2006 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஆக்சுவல் சேல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆன் த பேசிஸ் ஆஃப் த அசஸ்மெண்ட்ஸ் ஆஃப் த சேல்ஸ்மேன் த ஃபாலோயிங் ஆர் த அப்சர்வேஷன்ஸ் ஃபார் 31 டிசம்பர் 2007 நெக்ஸ்ட் இயரோடது என்ன ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து சேல்ஸ் கேம்பெயின் வந்து பண்ணுறதுனால நார்த்தில் வந்து அடிஷ்னல் 5000 யூனிட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ப்ரிப்பேர் சேல்ஸ் பட்ஜெட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து இதில் 3 பட்ஜெட் போடணும். பட்ஜெட் ஃபார் 2007, பட்ஜெட் ஃபார் 2006, அதுக்கப்புறம் ஆக்சுவல் சேல்ஸ்னு இருக்குல்ல, இதுக்கு போடணும். ஃபஸ்ட்டு 2007 அப்புறம் 2006 அப்புறம் ஆக்சுவல் சேல்ஸோடது. ஸோ சேல்ஸ் பட்ஜெட் அப்படின்னு போட்டு டிவிஷன் ப்ராடக்ட்டு பட்ஜெட் ஃபார் 2007, பட்ஜெட் ஃபார் 2006, அப்புறம் ஆக்சுவல் சேல்ஸ். இந்த 2007 தான் வந்து இந்த இன்ஃபர்மேஷன்லாம் யூஸ் பண்ணணும். அது கடைசியாக பார்த்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு 2006 ஆக்சுவலி போட்டுக்கலாம். ஸோ குவான்டிட்டி ப்ரைஸ் வேல்யூ அப்படின்னு போடுறோம். இப்போ 2006 வந்து நான் ஆல்ஃபாவோடது 25,000, பீட்டாவோடது 15,000 ஏ டிவிஷனுக்கு. அதே மாதிரி ஃபஸ்ட்டு நார்த்தோட டிவிஷன் போட்டுடலாமா? நார்த்தோட டிவிஷனுக்கு 25,000, 15,000, 10, 5. ஸோ அதை போட்டுட்டு மல்டிபிள் பண்ணி போட்டுடலாம். ஸோ 25 தோர்க்கில் 25, 10, 15, 5 இதை மல்டிபிள் பண்ணி போட்டோம்னா 2,50,000, 75,000 கிடைக்கும். இதை ஆட் பண்ணி இப்படி போட்டுறோம். அதே மாதிரி சவுத்துக்கு வந்து ஃபஸ்ட்டு நார்த்தோடது போட்டோமா, இப்போ சவுத்தோடது வந்து 24, 30, 10, 5. ஸோ அதையே வந்து இப்படி போட்டுடுறோம். ஸோ 24, 30, 10, 5 இது மல்டிபிள் பண்ணி போட்டால் இந்த வேல்யூஸ் கிடைக்கிது. ஸோ இதை ஆட் பண்ணி இப்படி போட்டுடுறோம். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா டோட்டல் ஆல்ஃபா அண்ட் டோட்டல் பீட்டா அப்படின்னு போடுறோம். ஸோ வந்து நார்த்தில் ஆல்ஃபா 25,000 இருக்குது, சவுத்தில் 24 இருக்குது. ஸோ 25 + 24, 25 + 24 போட்டோன்னா 49 கிடைக்குது. அதுதான் இப்படி. அதே மாதிரி பீட்டாவோடது 15 இருக்குது, அப்புறம் 30 இருக்குது. 15 + 30 45 போட்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி போடுறோம். அதே மாதிரி அமௌண்ட்டுக்கும் வந்து போடணும். இப்போ நெக்ஸ்ட்டு ஆக்சுவலோடது போடலாமா? ஆக்சுவல் சேல்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க 25, 33, 10, 5. ஸோ இந்த கொஸ்டினில் வந்து பிரிண்டிங் மிஸ்டேக் இருக்குது. இதுதான் சவுத்து, இதுதான் நார்த்து. ஏன்னா புக்கில் இருக்கிற ஆன்சர் தான் நான் நோட்டில் எழுதியிருக்கேன். ஸோ வந்து கரெக்டாக தான் இருக்கும். ஸோ சவுத் வந்து 25, 33, நார்த்து வந்து 28, 18. ஸோ நார்த் வந்து 28, 18, 10, 5. 10, 5 மல்டிபிள் பண்ணி இங்கே போட்டு அப்புறம் ஆட் பண்ணி போட்டுறோம். அதே மாதிரி சவுத் வந்து 25, 33. ஸோ சவுத்தில் வந்து 25, 33 போட்டு 10, 5 போட்டு இதை மல்டிபிள் பண்ணி போட்டு இப்போ இங்கே ஆட் பண்ணி போட்டுரும். அப்புறம் இதே மாதிரி டோட்டல் ஆல்ஃபா டோட்டல் பீட்டா போட்டு டோட்டல் போட்டுரும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பட்ஜெட் ஃபார் 2007 போடலாம். ஸோ 2007 வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆல்ஃபா பட்ஜெட்டட் இன்க்ரீஸ் ஆஃப் 40% ஆன் 2006 பட்ஜெட். அப்போ 2006 பட்ஜெட்டில் எவ்வளோ இருக்குது? 2006 பட்ஜெட்டில் 25,000 இருக்கா? ஸோ ஆல்ஃபாவோடது எப்படி இருக்குன்னா நார்த்துக்கு, ஓகே, நார்த்துக்கு ஆல்ஃபாவோடது இந்த 25,000 ப்ளஸ் எத்தனை பர்சன்டேஜ்? ப்ளஸ் 40%. அது மட்டும் இல்லை, இன்னொன்று கொடுத்துருக்காங்க. இட் வாஸ் ஃபர்தர் டிசைடட் தட் பிகாஸ் ஆஃப் த இன்க்ரீஸ்டு சேல்ஸ் கேம்பெயின் இன் நார்த் அண்ட் அடிஷ்னல் சேல்ஸ் ஆஃப் 5,000 யூனிட்ஸ் வில் ரிசல்ட். 5,000 யூனிட்ஸ் வந்து மொத்த நார்த்துக்கு 5,000 யூனிட்ஸ், ஓகேவா? அப்படின்னா ஆல்ஃபாக்கு எவ்வளோ, பீட்டாக்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். மொத்த நார்த்தில் 5,000 யூனிட்ஸ் வந்து இன்க்ரீஸாக இருக்கும். அப்படின்னா ஆல்ஃபாக்கு எவ்வளோ, பீட்டாக்கு எவ்வளோ? 25 and 15 வந்து என்ன ரேஷியோவில் இருக்குது? ஸோ 25:15 5 5s are 25, 5 3s are 15. ஸோ 5:3 ரேஷியோவில் இந்த 5,000 படிக்கணும். ஸோ 5,000 × 5/8 போட்டோம் அப்படின்னா 5,000 × 5/8 கேல்குலேட்டரில் போட்டால் 3125 வந்து வருது. ஸோ ஆல்ஃபாவில் 3125 வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி 5,000 × 3/8, 5,000 × 3/8 போட்டோன்னா 1,875. ஸோ வீட்டால் 1,875 இன்க்ரீஸ் ஆகும். புரியுதா? மொத்தமாக நார்த் இந்தியாவில் நார்த் பார்ட்டில் வந்து 5,000 இன்க்ரீஸ் ஆகும்னு கொடுத்துருக்காங்க. அந்த 5,000 எந்த ரேஷியோவில் இன்க்ரீஸ் ஆகும்னா ஆல்ரெடி யூனிட்ஸ் இருக்குல்ல அந்த ரேஷியோவில். ஸோ 5:3, 5:3ல் இந்த 5,000 பிரித்து கொடுக்குறோம், அவ்வளோதான். ஸோ இந்த இது ப்ளஸ் 3125 வரும். ஸோ நார்த்தில் 25,000 + 40% ப்ளஸ் 3125.
ஸோ 25,000 ப்ளஸ் 40% வந்து 35,000 கிடைக்குது. 35,000 ப்ளஸ் 3,125 வந்து 38,125 கிடைக்குது. ஸோ அதுதான் வந்து இங்கே 38,125ன்னு போட்டிருக்கோம். அமௌண்ட் வந்து அதே தான் 10 5. ஸோ 10 இது போட்டால் 3,81,250 கிடைக்குது. அதே மாதிரி பீட்டாக்கு வந்து போடணும். ஸோ பீட்டாக்கு வந்து ஆல்ரெடி எவ்வளோ இருக்குது, பீட்டாவில் ஆல்ரெடி வந்து 15,000 இருக்குது. ஸோ பீட்டாக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன்க்ரீஸ் ஆஃப் 10%. ஸோ பீட்டாக்கு வந்து 15,000 ப்ளஸ் 10%. அப்புறம் வந்து நம்ம இந்த பிரித்து கொடுத்தோம்ல 5,000 1,875 அதையும் வந்து போட்டுக்கணும். ப்ளஸ் 1,875 இது வந்து 18,375 கிடைக்குது. அதுதான் வந்து இங்கே போட்டிருக்கேன். ஸோ இன்ட்டு 5 போட்டால் இது கிடச்சது. இதை ஆட் பண்ணி இங்கே போட்டுடுறோம். அப்புறம் சவுத்துக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா சவுத்தில் 12% ஆன் 2006 பட்ஜெட்டா. ஸோ 2006 பட்ஜெட்டில் எவ்வளோ இருக்குது, 24,000. ஸோ 24,000 இதில் வந்து அந்த 5,000 எதுவும் கிடையாது. நார்த் இந்தியாவில் மட்டும்தான் வந்து 5,000 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ 24,000 அப்படியே கேல்குலேட்டரில் போடுங்க. 24,000 ப்ளஸ் 12% வந்து 26,880. அதுதான் வந்து இங்கே போட்டிருக்கேன் 26,880. அதுக்கப்புறம் இதுக்கு பீட்டாக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, பீட்டாக்கு வந்து 15%ன்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ 30,000 ப்ளஸ் 15%. 30,000 ப்ளஸ் 15% போட்டோம் அப்படின்னா கேல்குலேட்டரில் 30,000 ப்ளஸ் 15% போட்டால் 34,500 வருது. ஸோ அந்த 34,500 இப்படி தான். இப்போ டோட்டல் ஆல்ஃபானா இந்த 38,150 ப்ளஸ் 26,880 போட்டால் 65,05 கிடைக்குது. இதையும் ஆட் பண்ணால் இது கிடைக்குது. ஸோ டோட்டல் அப்படின்ட்டு போட்டுடலாம். ஸோ அவ்வளோதான் இந்த சம். இதில் ஒன்றே ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். என்னென்னா இந்த 40% அதெல்லாம் ஈஸியாக போட்டுடலாம். இதில் என்னென்னா நார்த்தில் 5,000 இன்க்ரீஸ் ஆகுது. அந்த 5,000 வந்து ஆல்ஃபாக்கும் பீட்டாக்கும் ஆல்ரெடி இருக்கிற யூனிட்ஸோட ரேஷியோவில் பிரித்து கொடுக்கணும். இந்த ஒன்று மட்டும்தான் அதில் காம்ப்ளிகேஷன். மீதி எல்லாம் ஈஸி தான்.